வணக்கம். செந்தணலின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். செம்மணியில் தோண்ட தோண்ட வெளிவரும் எலும்புக்கூடுகளால் அதிர்ச்சி. கொன்று புதைக்கப்பட்ட மக்கள், புலிகள் தொடர்பில் புனியப்படும் கதைகள். யாழில் வெடிக்கவுள்ள பாரிய போராட்டம், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. கருணாவிற்கு மிக நெருக்கமானவர் அதிரடி கைது. இறுதிப் போரில் விடுதலை புலிகளின் தலைவர் தப்பியோடவில்லை, சபா குகதாஸ் தெரிவிப்பு. கட்டுநாயக்கவில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட 4 இலங்கையர்கள். அதிகாலையில் இலங்கையை உலுக்கிய துப்பாக்கி சூடு. பழிவாங்குவது மட்டுமே ஒரே நோக்கம், அரசாங்கத்தை சாடும் முன்னாள் அமைச்சர். புதிய கட்சியை தொடங்கினார் எலான் மஸ்க், ட்ரம்பிற்கு சவால். ஸ்ரேலும் ஹமாஸும் ரகசிய பேச்சு, கசிந்த தகவல். தொடர்வென விரிவான செய்திகள். தற்போது வரை செம்மணியில் 44 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் 47 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் 2வது கட்டத்தின் 12வது நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த அகழ்வு பணிகள் இடம்பெறும் பகுதிக்கு அருகாமையில் ட்ரோன் மூலம் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் நேற்று முன்தினம் தொடக்கம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அந்த இடத்திலும் சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்தோடு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இடத்திற்கு அருகாமையில் இன்றைய தினம் ஜேசிபி இயந்திரம் மூலம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது அதிலும் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவவின் குழுவின் பங்கேற்போடு இந்த அகழ்வு பணிகள் இன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய தலைவர் தொடர்பாகவும் கொன்று புதைக்கப்பட்டவர்கள் தொடர்பாகவும் புனைவுகளை அவிழ்த்து விடுவதுடன் அப்பட்டமான அச்ச வழிபாட்டையும் சமகாலத்தில் காணக்கூடியதாக உள்ளது. செம்மணி விவகாரத்தில் ஈழத்தமிழர்களின் பக்கசார்பை மடைமாற்றி தப்பித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ அதிகாரிகளும் அவர்களின் ஒட்டுக்குழுக்களாக செயற்பட்டவர்களும் தள்ளப்பட்டுள்ளனர். நாளுக்கு நாள் தொடரும் அகழ்வு பணிகளில் மனங்களை ரணங்களாக்கும் முடிவுகள் கிடைக்கப்பெற்று வரும் நிலையில் அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளின் பொறுப்புக்கூறல் தொடர்பிலான கோரிக்கைகள் தென்னிலங்கை இனவாதிகளையும் அவர்களின் ஆதரவாக வடக்கில் செயற்படுபவர்களையும் பதற வைத்துள்ள நிலையில் பிரித்தானிய வெளியுறவு, பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் துணை செயலாளர் ஹெத்தரின் வெஸ்ட் இந்த விவகாரத்தில் பிரித்தானியாவின் தீவிர ஈடுபாட்டை உறுதிப்படுத்தியதுடன் வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் விசேட கவனம் செலுத்தி நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்து விவாதிக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துவதாகவும் ஹெத்தரின் வெஸ்ட் தெரிவித்துள்ளார். சிறைகளுக்குள் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நினைவு கூர்ந்தும் மற்றும் சிறையிலிருந்து விடுவிக்கப்படாத உறவுகளின் விடுதலை வேண்டியும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த போராட்டத்திற்கு குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இது தொடர்பில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழினத்தை வேறறுக்கும் வரலாற்றின் முதல் அத்தியாயமான ஜூலை கலவரத்தின் சிறைப்படுகொலை நாளான ஜூலை 25 முன்னிறுத்தி அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான உணர்வு பூர்வமான போராட்டத்தை முன்னெடுப்புடன் முன்னெடுக்க குரலற்றவர்களின் குரல் அமைப்பு சகல தமிழ் சமூகங்களிடமும் அழைப்பு விடுக்கின்றது. எதிர்வருகின்ற 24 மற்றும் 25 யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்கா சுற்றவியலில் இடம்பெறும் இந்த நினைவேந்தல் செயற்பாட்டில் சமூக உணர்வு கொண்ட அனைத்து தரப்பினரும் தவறாது பங்கேற்று ஒன்றிணைந்து குரல்களை உயர்த்தி உறவுகளின் விடுதலைக்கு அணிதிரண்டு வலு சேர்ப்போம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் யுத்த காலத்தில் கருணா அணியின் அம்பாறை மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான புஷ்பகுமார் எனும் இனிய பாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது இன்று காலை குற்றப்புலனாய்வு பிரிவினரின் அணியொன்றினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த கைது தொடர்பில் அம்பாறை மாவட்ட முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தனும் தனது முகப்புத்தகத்தினூடாக உறுதிப்படுத்தி தகவல் ஒன்றினை வெளியிட்டுள்ளார். தகவலுக்கு அமைய கோவில் பிரதேசத்தில் உள்ள முனியக்காடு பகுதியில் வைத்து வீட்டுக்குள் மறைந்திருந்த வேளை இனிய பாரதி புலனாய்வு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
குறித்த கைதானது இனிய பாரதியின் மீதான தனிப்பட்ட குற்றச்சாட்டு, இளைஞர் சுவதிகளை கடத்தி காணாமல் ஆக்கியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளடங்கலாக முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கேப்டன் சந்திரநேரு படுகொலை தொடர்பிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இறுதிப் போரில் தலைவர் பிரபாகரன் தப்பியோட விரும்பவில்லை என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். அண்மையில் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர சிங்கள ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சர்வதேசம் காப்பாற்ற முடியாது போனமையால் தான் இலங்கை மீது போர்க்குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக சாடியிருந்தார். இந்த கருத்திற்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இறுதிப்போர் நடக்கும்போது தலைவர் பிரபாகரன் அவர்கள் குடும்பமாக பாதுகாப்பாக வெளியேறி செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தும் அதனை அவர் ஒருபோதும் விரும்பவில்லை. தலைமை செயலக போராளிகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். போரின் இறுதி வாரத்தில், குறிப்பாக மே 2 இருந்து நந்திக்கடல் பகுதியினூடாக தளபதி ஸ்ரீராமை தலைவரை வெளிக்கொண்டு செல்ல ப்ளூ ஸ்டார் படகுகள், அதற்கான வெளியிணைப்பு இயந்திரங்கள், எரிபொருட்கள் போன்ற ஏற்பாட்டுடன் பல முயற்சிகளை மேற்கொண்டார். இவையாவும் தலைவரால் நிராகரிக்கப்பட்டன. வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு முயற்சிகளை தமிழ் டயஸ்போரா முயற்சித்தது. அது தொடர்பான செய்திகள் அக்காலத்தில் வெளிவந்தன. இவை அனைத்தையும் நிராகரித்து தனது தாய் தந்தையரை பொதுமக்களுடன் செல்ல அனுமதித்ததுடன் தன்னுடைய மூத்த மகன் மகளை களத்தில் நின்று போரிட சொன்னார். இளைய மகனை பாலச்சந்திரனை மகனின் விருப்பப்படி போராளிகளிடம் ஒப்படைத்தார். குடும்பமாக பாதுகாப்பாக அவரை வெளியேற்ற நூற்றுக்கணக்கான போராளிகள் தயாராக இருந்தும் அவற்றை நிராகரித்து இறுதி வரை களத்தில் நின்ற மண்டியிடாத வீர தலைவன். போர்க்குற்றம் அல்ல, இனப்படுகொலைதான் இறுதிப் போரில் நடந்து அதனை மறைக்க மடிமாற்று வேலையை மேற்கொள்கிறார் சரத் வீரசேகர என அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டிற்குள் சட்டவிரோதமாக மதுபானம் மற்றும் ஏலக்காயை கொண்டுவர முற்பட்ட 4 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து 1,50,00,000 பெறுமதியான மதுபானம் மற்றும் ஏலக்காயை நாட்டிற்குள் கொண்டுவர முயன்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர்கள் கொழும்பு மற்றும் ஹட்டன் பகுதிகளில் வசிக்கும் நிலையில் வெளிநாட்டு பயணம் சென்று மீண்டும் திரும்பி வந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இன்று அதிகாலை இந்தியாவின் பெங்களூரில் இருந்து இண்டிகோ விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளனர். இதன்போது அவர்களின் பயணப்பைகளில் இருந்து வெளிநாட்டு விமான நிலையத்தின் வரியில்லாத வணிக வளாகத்திலிருந்து கொள்வனவு செய்யப்பட்டிருந்த 378 மதுபான போத்தல்களும் மற்றும் 132 கிலோகிராம் ஏலக்காயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட குறித்த மதுபான போத்தல்களின் பெறுமதி 1,50,00,000 என தெரிவிக்கப்படுகின்றது. கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் அவர்களை தடுத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவிசாவளையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு இலக்காகி 3 படுகாயமடைந்துள்ளனர். குறித்த சம்பவம் இன்று அதிகாலையில் அவிசாவளை கொஸ்கம பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், சுதுவெல்ல பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் குறித்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் தாய், மகள் மற்றும் மற்றொரு நபர் என 3 படுகாயமடைந்துள்ளனர். இதையடுத்து குறித்த 3வரும் அவிசாவளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு நன்மை செய்வதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஒரே திட்டம் பழிவாங்கல் மட்டுமே என முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அண்மையில் கொழும்பு டார்லி வீதியில் உள்ள இலங்கை சுதந்திர கட்சி தலைமையக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். அத்தோடு அரசு ஊழியர்களை கைது செய்து சிறையில் அடைத்து இடமாற்றம் செய்து ஊடக நிகழ்ச்சிகளை நடத்துவதை தவிர இன்று அவர்கள் முக்கியமான எதையும் செய்வதாக தெரியவில்லை என்றும் மஹிந்த அமரவீர கூறியுள்ளார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது அளித்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்றும் அதிக அளவில் குறைக்கப்படும் என்று அவர்கள் கூறிய மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலைகளும் மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் அதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் ஏற்பட்ட எதிர்பாராத மோதல்களுக்கு பிறகு ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்குவதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். தனது சமூக ஊடக தளமான எக்ஸில் அமெரிக்க கட்சியை அமைத்துள்ளதாகவும்
குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி இரு கட்சி முறைக்கு ஒரு சவாலாக இது அமையும் எனவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அந்த கட்சி அமெரிக்க தேர்தல் திணைக்களத்திடம் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை. மேலும் அதை யார் வழிநடத்துவார்கள் அல்லது அது எந்த வடிவத்தில் செயற்படும் என்பது பற்றிய விவரங்களை மஸ்க் வழங்கவில்லை. ட்ரம்புடனான தனது பொது மோதலின் போது அவர் முதலில் ஒரு கட்சியை தொடங்குவதற்கான வாய்ப்பை எழுப்பினார். அந்த சர்ச்சையின் போது அமெரிக்காவில் ஒரு புதிய அரசியல் கட்சி வேண்டுமா என்று பயனர்களிடம் கேட்கும் எக்ஸில் மஸ்க் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டார். சனிக்கிழமை தனது பதிவில் அந்த கருத்து கணிப்பை குறிப்பிட்டு 2:1 என்ற விகிதத்தில் நீங்கள் ஒரு புதிய அரசியல் கட்சியை விரும்புகிறீர்கள், அது உங்களுக்கு கிடைக்கும். நமது நாட்டை வீண் செலவு மற்றும் ஊழல் மூலம் திவாலாக்கும் விஷயத்தில் நாம் ஒரு கட்சி அமைப்பில் வாழ்கின்றோம், ஜனநாயகத்தில் அல்ல. இன்று அமெரிக்க கட்சி உங்கள் சுதந்திரத்தை உங்களுக்கு திருப்பித் தருவதற்காக உருவாக்கப்பட்டதென பதிவிட்டுள்ளார். சனிக்கிழமை நிலவரப்படி கட்சி முறையாக பதிவு செய்யப்பட்டதை குறிக்கும் ஆவணங்களை கூட்டாட்சி தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாசாவில் முன்மொழியப்பட்ட 60 நாள் போர் நிறுத்தம் தொடர்பாக ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் கட்டாரில் மறைமுக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஹமாஸ் முன்மொழிந்த பல திருத்தங்களை நிராகரித்த போதிலும் ஹமாஸுடன் மறைமுக பேச்சுவார்த்தையை நடத்த இஸ்ரேல் இன்று கட்டாருக்கு குழு ஒன்றை அனுப்பியுள்ளது. ராஜதந்திர தடைகள் இருந்த போதிலும் ஆயிரக்கணக்கான உயிர்களை கொன்று மோதலை தணிக்க ஹட்டார், எகிப்து மற்றும் அமெரிக்காவின் மத்தியஸ்தர்கள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த பேச்சுவார்த்தைகளில் போர் நிறுத்தம் தொடர்பில் ஒரு திருப்புமுனை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை நேற்று முன்தினம் 60 நாள் போர் நிறுத்தத்திற்கான முன்மொழிவிற்கு நேர்மறையான பதிலை அளித்ததாகவும் விவாதங்களுக்கு தயாராக இருப்பதாகவும் ஹமாஸ் குழுவினர் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததால் போர் மீண்டும் தொடங்காது என்ற உத்தரவாதம் உட்பட திருத்தங்களை கோரியதாக பலஸ்தீனியர்கள் கூறுகின்றனர். இத்துடன் எமது செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.